ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மீ கார்டன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேன். நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புகிற ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக வேண்டிக்கிறேன். இனிமேல் எனக்கு பிரச்சனையே இல்லைங்க. என்னடா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? பிரச்சனை இல்லாத மனுஷன் யார் தான் இருக்கிறா? என்னடா இந்த அம்மா காலையிலேயே பிரச்சனை இல்லைன்னு சொல்லுது நீங்கள் நினைக்கிறீங்களா? எனக்கெல்லாம் என்னங்க பிரச்சனை? இது தாங்க பெரிய பிரச்சனையே. செடியை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்குது. ஐயோ, உங்கள் வீட்டு பிரச்சனை எங்கள் வீட்டு பிரச்சனை இல்லைங்க. அப்படி தான் இருக்குது. இந்த கோவக்காவை பறிக்க முடியாமல் மேலே போயிடுச்சேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு வேறு வழியே தெரியலை. அதனால் என்ன திரும்ப பண்ணினேன், கோவக்காய் மேலே போனால் தானே என்னால் பறிக்க முடியாது. உன்னை ட்ரிம் பண்ணி நான் கீழே வளர்த்துட்டா என் இஷ்டத்துக்கு தானே வளரணும். அப்போ என் இஷ்டத்துக்கு தானே நான் பறிக்க முடியும்னு சொல்லிட்டு என்ன திரும்ப பண்ணினேன். அன்றைக்கி போன வாரம் இந்த வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன் நான் என்ன பண்ணினேன்னதை. அதுதாங்க பண்ணினேன். என்ன பண்ணினேன்னா, இந்த கோவக்காய் செடியை ட்ரிம் பண்ணி ஒரு 8 அடி 8.5 அடி உயரத்துக்கு, அதாவது ஒரு 10 அடி உயரம், அதில் 2 அடி உள்ளே போயிடுச்சு. இப்போ 8 அடி உயரத்துக்கு நல்லா அழகாக திருப்பியும் ஒரு கோவக்காய்க்கு ஒரு பந்தல் போட்டாச்சுங்க. இந்த மேலே ஓடுறத அப்படியே என்ன பண்ணிட்டேன்னா, நான் அந்த கொடியை கட் பண்ணி இந்த மாதிரி கீழே நான் நின்று பறிக்கிற அளவுக்கு இதை கட்டி, ஏன்னா எல்லாருமே என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. யாரும் இல்லாத நேரமாக பார்த்து நீ ஸ்டூல் போட்டு ஏறி ஏணியை போட்டு ஏறி கீழே விழுந்துட்டேன்னா உன்னை பார்க்க இங்கே யாரும் இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லி ஆளுக்கு ஒரு கதை சொல்ல ஆரம்பித்து என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா. எனிகோ அவங்க என் மேலே இருக்க லவ் அண்ட் கேரில் அப்படி சொல்கிறாங்க. அது எனக்கு புரியுது. நம்ம யாருக்கும் ஒருத்தருக்கு தொல்லையாக இருக்கக்கூடாது பார்த்தீங்களா. அதனால தான் பார்த்தேன். சரி, என்னன்னா அந்த பந்தல் போட்ட அண்ணனையே கூப்பிட்டு, ஸோ இந்த பக்கம் நம்ம பீர்க்கங்காய் புடலங்காய்க்கு போட்ட பந்தல் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்கொயராக இருக்கும். கோவக்காய்க்கு அந்த அண்ணனை கூப்பிட்டு அழகாக ஒரு பந்தல் போட்டு கொடுங்க அண்ணான்னு சொன்னேன். அந்த அண்ணனும் அழகாக க்யூட்டாக ஒரு பந்தலை போட்டு கொடுத்து விட்டாங்க. நான் என்ன பண்ணினேன்னா, இப்போது அந்த கோவக்காவை ட்ரிம் பண்ணிவிட்டு அதில் இந்த கோவக்காய் கொடிகளெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டேன்னா சுற்றி விட்டுட்டேங்க. அது அழகாக தழைஞ்சும் வந்துருச்சு. ஓகே, ஸோ எனக்கு ரொம்பவே மனசுக்கு திருப்தியும் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த கோவக்காய் பறிக்கிற டென்ஷன் பெரிய டென்ஷனாக இருக்குங்க. நிறைய காய்ச்சி இருக்குமா, ஐயோ யாருமே இல்லையே பறிக்கிறதுக்குன்ட்டு எனக்கு ஒரு கவலையாகவே இருக்கும். இப்போ யாரையுமே நான் எதிர்பார்க்க வேணாம், நானே போய் பறிச்சுட்டு நானே வந்துடலாம். அதனால் பிரச்சனை இல்லை. மேலே பார்த்திங்கன்னா ஒரு இந்த கொடி ஓடிட்டுருக்குது, ஃபேஷன் ஃப்ரூட்டு கொடி. அது பிரச்சனை இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த பழம் பழுத்தாலும் தன்னால் கீழே விழுந்தாலும் எவ்வளோ நாள் ஆனாலும் ஒன்றும் ஆகாது. அதனால் பிரச்சனை இல்லை நமக்கு. ஸோ என்னோடய பெரிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடச்சிதுங்க. அதாவது என்னென்னா, பிரச்சனைன்னு சொல்கிறத விட அதுக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட்டா பிரச்சனை இல்லை பார்த்தீங்களா. அதனால் மனசாட்சியே இல்லாமல் நல்லா காய்ச்சிட்டு இருந்த கோவக்காவை டபக்குன்னு கட் பண்ணி கொடியை வந்து ரூட் திருப்பி விட்டுட்டேன். ஸோ அதனால் இனிமேல் வந்து நமக்கு பிரச்சனை இல்லைங்க. அதனால் காய் பறிக்கிற பிரச்சனை இல்லை. நம்மளே அழகாக பறித்தோமா, அதை என்ன பண்ணுறோமோ, ஷேரிங் பண்ணுறோமோ இல்லை நம்ம சாப்பிட்றோமோ, வாட் எவர் இட் இஸ் நம்ம பண்ணலாம். ஸோ நான் திருப்பியும் சொல்கிறேன், எல்லாருக்கும் பிரச்சனை வரதாங்க செய்யும். சின்ன லெவலில் இருக்கவங்களுக்கு சின்ன லெவல் பிரச்சனை, பெரிய லெவலில் இருக்கவங்களுக்கு பெரிய லெவல் பிரச்சனை. பட் பிரச்சனையை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றதா அதில் இருக்கிற இதுவே. ஸோ உங்கள் பிரச்சனையே நீங்கள் எந்த வழியில் வேணாலும், உங்களுக்கு ஆப்டான விஷயம், அதில் சில இழப்புகள் வரதாங்க செய்யும். இப்போ எனக்கு இந்த காய்கள் வந்து காய்க்கிற சீசனில் நான் வெட்டிட்டேன். அதனால் இப்போ கொஞ்ச நாளைக்கு எனக்கு அது காய்க்காது. இனி தளிர் வந்து பூ வந்து அதுக்கப்புறம் தான் அது காய்க்கும். ஸோ அந்த இழப்பு எனக்கு இருந்தாலும் எனக்கு இப்போ இனிமேல் அது காய்க்கிற காயை நானே சந்தோஷமாக பறிக்கலாம் அப்படின்றத, அந்த பிரச்சனைக்கு எனக்கு ஒரு தீர்வு கிடச்சிது. அதனால் பிரச்சனைகளுக்கும் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு இழப்புன்றது ஒன்று வரதான் செய்யும். நிச்சயம் வருங்க. இழப்பு வராமல் நம்மளால் பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாது. ஓகேவா. ஸோ அந்த இழப்பை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் பிரச்சனைக்கான தீர்வை நீங்கள் கோத்ரூ பண்ணிவிட்டு போயிருங்க. அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். செடினாலும் நமக்கு பிரச்சனை தான், லைஃப்னாலும் நமக்கு பிரச்சனைன்னு வருதா, இழப்பு அந்த இடத்துல வரும்னு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, அந்த இழப்பை தாங்கிட்டு அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிவிட்டு போயிடுங்க. முடிவு எடுக்கிறத கரெக்டாக எடுங்க. ஓகேவா. இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனிடம் உங்களுக்காக நான் வேண்டுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அழகான ஒரு அப்டேட்டோட கண்டிப்பாக நான் உங்களை மீட் பண்ணுவேன். ஓகேவா. ஸோ இது எப்படி எவ்வளோ சீக்கிரம் இதாகுது, என்ன மாதிரின்றதெல்லாம் நான் கண்டிப்பாக இதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன் வீடியோவில். ஸோ கோவக்காய் கட்டிங்ஸும் ட்ராகன் ஃப்ரூட் கட்டிங்ஸும் சேல்ஸுக்கு இருக்குது. ஸோ வேணுன்றவங்க ஆல்ரெடி விற்பனைன்ற ஒரு இதில் என்னோடய நம்பர் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை பார்த்து வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. ஓகேவா. ஸோ மழை நேரத்தில் நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா எல்லாமே நல்லா தழைஞ்சி வந்துடும். கூடவே அத்தி மரங்கள்லாம் எல்லா மரங்கள்லையுமே நல்ல காய்கள் பிடிச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா க்ரீன் மல்பெரி. ஹாவ் அ நைஸ் டே. டேக் கேர்.